நம்ம இந்திய மக்கள் பொதுவாகவே உழைப்புக்கு பேர் போனவங்க. உலகத்தோட எல்லா மூலையிலயும் நம்ம இந்திய மக்கள் உழைக்கிறத பார்க்கலாம். எவ்வளவுதான் உழைச்சாலும் அவங்க ஈர்க்கிறது ஒண்ணு சேர்க்கிறதுலாம் ரெண்டே விஷயம் தாங்க. என்னதான் அந்த ரெண்டு விஷயம் பொழுதுபோக்கு விஷயமா இருந்தாலும் அதுக்காக இவங்க எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவாங்க. அதுதாங்க சினிமா, இன்னொன்னு ஸ்போர்ட்ஸ். அடையங்க சுத்தி வளர்ச்சிக்கிட்டு கிரிக்கெட்னே சொல்லலாமே. அந்த ரெண்டு விஷயம் இல்லைன்னா இவங்க வாழ்க்கையே வெச்சோடி போயிடும். அதுல உச்சத்துக்கு போன சில பேரை இவங்க கடவுளா கூட பாக்குறது உண்டு. சரி, அதெல்லாம் விடுங்க, நம்ம மேட்டருக்கு வருவோம். நம்ம இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கிற பசங்க எல்லாருமே ஒரு நாள் கொசக்சி பசப்புகள் மாதிரி ஆகணுன்றதுலாம் படிக்கிறது இல்லைங்க. ஒரு டிகிரி முடிச்சு நல்ல ஐடி கம்பெனிக்குள்ள நுழைஞ்சு சம்பாதிச்சு லைஃப்ல செட்டில் ஆகணுன்றதுக்காக தான் படிக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம லைஃப்ல இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு எல்லாருக்கும் மனசுல ஓரமா ஒரு ஆசை இருக்குங்க. அதுல பாதி பேருக்கு மேல சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழையணும்னு தாங்க ஆசை இருக்கும். நம்ம ஒரு படம் நடிச்சு எல்லாருமே அதை பாராட்டணும்னு, நம்ம ஒரு படம் டைரக்ட் பண்ணி அது மூலமா எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் சொல்லணும்னு, நம்ம ஒரு மியூசிக் போட்டு உலகமே அதை ரசிச்சு கேட்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி அவ்வளவு ஈஸியா யாரையும் உள்ள விட்டுறது இல்லைங்க. மத்த பசங்க எல்லாம் இது பல கனவை தனக்குள்ள வச்சுட்டு அதை எப்படி கொண்டு வரதுன்னு தெரியாம ஏங்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம கேங் மட்டும் அதுக்கு பேர் தாங்க ஷார்ட் பிலிம். இந்த ஐடியா இவங்களுக்கு சாதாரணமா வந்துடலங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. நம்ம கேங்க்கு ஜென்ரலாவே ஒரு கான்செப்ட் இருக்குங்க. அவங்க எப்பவுமே எதையுமே சொந்தமா யோசிக்க மாட்டாங்க. ஆனா மத்தவங்க பிளான் பண்ணி கஷ்டம் ஃபீல் பண்றதை எடுத்து உடனே செஞ்சு முடிச்சிருவாங்க. ஆனா அது என்னவோ தெரியலங்க, இவங்க எதிர்க்க யாரும் உருப்படியா எதையும் யோசிச்சதில்ல. ஒரு நாள் இவங்க கிரிக்கெட் ஆடும் போது ஜம்ப் பண்றது தரல, அது கீழே போதுடா. சிக்ஸரா அடுத்த பால் சிக்ஸ் அடிக்கிற மாதிரி போட்டா எதிர் வீட்டங்களோட ஜன்னலை உடைக்கணும். அவன் எல்லா பாலுமே அப்படிதான் போடுறான். அதுக்கெல்லாம் தில்லு வேணும். ஏய், அவங்க சொன்னது கேட்டியா? சிக்ஸ் அடிக்க பண்ணமா? நான் பாத்துக்கிறேன். அது இல்லடா, இங்க வா. வேறடா, அந்த எதிர் வீட்டு ஜன்னலை அடிச்சு உடைக்கணுமாண்டா. அவன் என்ன உடைக்குது? நான் வச்சிடறேன். இரு இங்க வா, இங்க வா. அவனுங்க சொன்ன மாதிரி அந்த சிக்ஸ் அடிச்சு அந்த ஜன்னலை உடைக்கணும். நமக்கு தில் இருக்குன்னு காமிக்கணும். ஓகேவா? யாருன்னே தெரியாதேடா, எதுக்குடா? அதான்டா இப்ப தெரிஞ்சுப்போம். சொந்த செலவுலேயே சூனி வச்சுக்கணும்டா. டேய், நீ பேசாத. உடைக்கணும், கண்ணாடி உடைக்கணும். உடைக்கணும். டேய், யாரா ஜன்னல் உடைக்கிறது? டேய் நான்டா. நான்டா. செவுரா போட்டு. போடா. எனக்கு அப்பவே தெரியும் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு. இவங்க 12th படிக்கும் போது ஒரு நாள் டியூஷன்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். பிசிக்ஸ்ல யாரும் கம்பல்சரி ப்ராப்ளம் படிச்சிருக்க மாட்டீங்க 5 மார்க்ஸ்க்கு. அது போர்டு எக்ஸாம்ல கண்டிப்பா வருது. 8th லெசன் மட்டும் கண்டிப்பா படிங்க. வேலம்மாள் ஸ்கூல்ல இத பத்தி தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதனால 8th லெசன் மட்டும் கண்டிப்பா கோ த்ரூ பண்ணுங்க. டேய் டேவிட், சொல்லு மச்சி. நம்ம விபி ரமேஷ் பாபு கூட சொன்னான்டா, 8th லெசன் தான் அவன் கனவுல வந்துச்சான். அப்படியே மச்சி. சரி, நம்ம ஸ்கூலுக்கு எத்தலடா எக்ஸாம் என்னென்ன இம்பார்ட்டன்ட்லாம் சொல்லிடுறாங்க. மற்ற ஸ்கூல்ல இப்படி சொல்ல மாட்டாங்களா? டேய், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல வரட்டும், அது அப்புறம் பாத்துக்கலாம். டேய், உனக்கு எங்க ஸ்கூல் பத்திலாம் தெரியாது. அவன் சொல்றது அப்படியே வரும். ஷீட்ஸ் எல்லாம் கிளாஸ்ல கொடுத்து வச்சிருக்கேன்.
ஆனா நம்ம டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இங்க குடுக்கலான்றதுக்காக நானே வச்சிருக்கேன். நான் 93 டா. 92 டா நானு. டேய் நீ எவ்வளவுடா? 120 டா. டேய் நான் 95 டா. ஏய் மச்சி இந்த வாட்டி எல்லாம் பாஸ் ஆயிட்டோம்ல. என்ன மச்சான் இந்த வாட்டியும் அவுட்டா? இப்போவும் நடக்கிறதானே மச்சான், விடு மச்சான். நீ எவ்வளோ? 135. கலக்கிற மச்சான், என்ன கம்பெனியே கொடுக்க மாட்டேங்கிற. நானும் ஃபெயில் ஆகணும்னு நினைச்சு தாண்டா பாத்துட்டு இருக்கேன். என்ன பண்றதுனே தெரியல. லைஃப்ல இது வரைக்கும் ஃபெயில் ஆனதே இல்ல. ஏமாத்திக்கிட்டே இருக்க மச்சான். விடுறா. மச்சான் இந்த வாட்டி எல்லாரும் ஃபெயில் ஆகண்டா. ஏடா பேச அதெல்லாம் வேணாம்டா. நான் ஒரு தடவை முடிப்பேனா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். உன் பேச்ச நீயே கேட்க மாட்டா, நாங்க என்ன கேட்கணும்? டேய் தளபதி சொன்ன மட்டும் கை தட்டுறீங்க. நான் சொன்னா சரி வேற மாதிரி ட்ரை பண்ணுவோம். நாமளும் எவ்வளவு நேரம் நல்லவங்களா இருக்கிறது. ஏச்சி மியூசிக் ஆஃப் பண்ணு. என்ன சொல்ற? நாமளும் எவ்வளவு நாள் தான் பாஸ் ஆகுறேன்றியா? இதெல்லாம் படிக்காமே பாஸ் ஆயிடுவான். டேய் பாஸ் ஆதானே கஷ்டம், ஃபெயில் ஆகுது ரொம்ப ஈஸி. மச்சி வேணாண்டா, சனியில தூக்கி பண்ணில போட்டுக்க வேணாண்டா. அதெல்லாம் நீ ஏன் சொல்ற? நம்ம ஃபெயில் ஆகிறோம்டா. ஃபெயில் ஆகண்டா. ஃபெயில் ஆகணும். ஒரு கை குறையுது. சரியா படலடா. 37 மார்க். ஃபெயில் இருக்கியா நீ? இல்ல பொம்மை படம். டேய் டேய் பாப்பா டேய் உன்னதான்டா தருதல. ஃபெயில் இருக்கியாடா? ஃபெயில் இருக்கியா நீ? இல்ல உனக்கு டிவி எங்க என்னத்த பண்ண நீ? இதோ இருக்க ரிமோட் எங்கடா? அந்த செல்போன் போன் எடு, போன் கொடு, போன் கொடு. சரி விடு. இது பார் சொல்றத மட்டும் நல்லா கேட்டுக்கோ. இனிமே உனக்கு போன் இல்ல, டிவி இல்ல, பேஸ்புக் இல்ல. வீட்டை விட்டு வெளியே போனா காலை வச்சிருவேன். எனக்கு அப்பவே தெரியும் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு. அட்லாஸ்ட் இவங்க எதிர்க்க அதிசயமா ஒருத்தன் உருப்படியான விஷயத்தை யோசிச்சான். மிஸ் வரலன்னா எவ்வளவு நல்லா இருக்கு. எப்படி இருந்துட்டு எவ்வளவு ஜாலியா இருக்கும். ஆமாண்டா கரெக்ட். வருது பேர் தருதல எப்பவும் போல லேட்டா. டேய் மிஸ் வரல, மேல வா. இல்லையா இந்த உடனே வரேன். ஹாய்டா. ஹாய்டா. எனக்கு அதடா ஓடுது. எதுக்குடா ஃபெயில் ஆனதுக்கு தானே? ஆமாண்டா எனக்கும் 2 நாளா சாப்பாடே போடல. ரொம்ப இழைச்சிட்டடா. நம்ம இங்க இவ்வளவு ஃபீல் பண்றோம், அவனுக்கு எப்படி சிரிக்கிறாங்க பாரு. எந்த படத்துல எவ்வளவு காமெடி உந்து சீக்கிரானுங்க. ஏதோ ஷார்ட் பிலிம் போல இருக்குடா. அப்படின்னா எது இந்த வெட்டியா இருக்க பசங்களை கேமரா கட்சா எடுத்து யூடியூப்ல போடுவாங்க அதானே? அதேதான். செம்ம படம்டா. இதே மாதிரி ஒரு படம் எடுக்கிறோம், யூடியூப்ல போடுறோம். அதுக்கெல்லாம் திறமை வேணாம் மச்சி. போடுறோம்டா. யாருடா? உன் புதிய காட்டுற பாரு. நம்மளும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம், யூடியூப்ல போடுறோம்டா. என்னடா திடீர்னு சொல்லிட்டீங்க? அதுக்கெல்லாம் முன்ன அனுபவம் வேணும். எடுக்கிறவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா. கதை என்னடா? ஓ அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. கதைங்க என்னடா? நம்ம கதையை எடுக்கலாம்ல. பெரிய விடிவி சிம்பு சோ அந்த கதையை எடுப்பார். டேய் நம்ம வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு? ஏதாவது பொண்ணு கரெக்ட் தான் பண்ணிருக்கா, லவ் தான் பண்ணிருக்கியா? எனக்கு லவர் தான்டா இல்ல. இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்கல்ல. தமிழ் சினிமாவில் எப்பவுமே லவ் பத்தி தான் எடுக்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸை பத்தி கொஞ்சம் டிஃப்ரெண்டா எடுப்போம். ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம், சாதிக்கிறோம். தம்பி டைட்டில் தப்புப்பா. இவங்க சாதிக்க போறாங்களோ என்னமோ தெரியாதுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், எனக்கு அப்பவே தெரியும் இந்த மாதிரிலாம் நடக்கணும். ஷார்ட் பிலிம் எடுக்க போறோம்ன்ற பேர்ல இவங்க என்னென்ன கூத்தடிக்க போறாங்கன்னு பார்க்க தானே போறோம். டேய் பார்ட் 2 வரப்போகுது. பார்ட் 1 இந்த